உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற கமெண்ட் இருக்கு இல்லையா, அது மாதிரி இப்போ நடந்திருக்கு. நேற்று தான் நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு கால் ஃபார் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ நேற்று நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் நான் 12க்கு இல்லையா அப்படின்னு. நம்ம சொன்னது கேட்டுருச்சு போல். நேற்று கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டிபிசியில் ஆர்ஆர்பியில் 12th ஸ்டாண்டர்டுக்கான வேகன்சி நேற்று கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஸ்டாண்டில் இருக்கும் அப்படின்னா, டிகிரி முடித்தவங்க ரெண்டுலேயுமே அப்ளை பண்ணலாம், 12th முடித்தவங்க 12th அப்ளை பண்ணலாம். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வேகன்சி என்ன, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய போஸ்ட் டைப் பண்ண, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம், இதில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர், நம்மளுக்கு எவ்வளோ வயசு இருக்கணும், ஒட்டுமொத்தமாக ஒட்டுக்கா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார். நான் டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு இருந்தேன், உங்கள் வீடியோவை பார்த்து சரி ஆர்ஆர்பி அப்ளை பண்ணலான்னு ஆசை வந்திருக்கு, ஆனால் எனக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன். ஊனா சூழிலேருந்து ஆரம்பிக்கிறோம். எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த ஃபோட்டோவை எப்படி கிராப் பண்ணுறது, எந்த ஆப்பில் போய் கிராப் பண்ணுறது, எல்லாத்துக்கும் வீடியோ கண்டிப்பாக போடப்படும். ஏன்னா டிஎன்பிசி உங்களுக்கு தெரியும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. ஆர்ஆர்பியை பொறுத்த மட்டும் எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போய் அப்ளை பண்ணுறது, அதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். டைம் இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு ஆர்ஆர்பிக்கு உங்களை நான் ரெடி பண்ணுறதுக்கான வீடியோஸ் தான் உண்மை ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஆர்ஆர்பியில் என்னென்ன கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல்ல என்னங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். பார்த்துடலாமா? முதல்ல நீங்கள் ரெடியாக இருங்க, எனக்கு அதுதான் வேணும். பி அலர்ட், ரெடி. சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். தமிழ் வழி மாணவர்கள் ரொம்ப தயாராக இருக்கும். நம்ம ஒரு செட்டை க்ரியேட் பண்ணுறோம், சரிங்களா? பிரேக்கப் உடைக்கிறோம். ஏன்னா தமிழ் படித்தாலே டிஎன்பிசி தாங்கிறத உடைக்கிறோம். அதுக்கான ஊனா சொல்லியாக நம்ம இருப்போம். ஓகே. ஆர்ஆர்பி சார், ஆர்ஆர்பினா என்ன சார் அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம டிஎன்பிசினா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தேர்வு ஆணையம் ஒன்று இருக்கு இல்லையா, இது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கான போர்டு. இதுவும் ஒரு தனியார் அமைப்பு. ஸோ இந்த ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டு பல விதமான ரெக்யர்மெண்ட்டை ஃபில் பண்ணுறாங்க. அதில் மிக முக்கியமாக கருதக்கூடிய என்டிபிசி அப்படிங்கிற கேட்டகரியில் ஃபில் பண்ணுறாங்க. அது என்ன சார் என்டிபிசி? நான் டெக்னிக்கல். ஸ்டார்டிங் 12th ஸ்டாண்டர்ட் முடித்தது ஸ்டார்டிங். இதுதான் நம்மளுக்கு குரூப் 4 மாதிரி. அடுத்து நம்ம குரூப் 2 மாதிரி எனி டிகிரி. ஸோ இந்த நான் டெக்னிக்கல்னா டெக்னிக்கலாக இல்லாமல் எது வேணாலும் டிகிரி முடிச்சிருக்கலாம். வெறும் 12th முடிச்சிருந்தா வைக்கக்கூடிய போஸ்ட் தான் நான் டெக்னிக்கல். இதோட ஃபுல் ஃபார்ம் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ். புரியுது? அதனால தான் என்டிபிசி ரெக்யர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நான் டெக்னிக்கலில் மொத்தம் 2 மிக முக்கியமாக இருக்குது. ஒன்று 12th, இன்னொன்று எனி டிகிரி. எனி டிகிரிக்கும் கால் ஃபார் பண்ணிட்டாங்க. இதுக்கு நேற்று கால் ஃபார் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இது எப்போ சார் கால் ஃபார் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கால் ஃபார் பண்ணாங்க. இதோட எண்டிங் என்னைக்கு சார், என்னைக்குள்ள அப்படின்னா அக்டோபர் 13க்குள்ள. அடுத்த மாதம் அக்டோபர் 13க்குள்ள இதை அப்ளை பண்ணணும். இது நேற்று தான் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அப்போ செப்டம்பர் 21 கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அப்போ அக்டோபர் 20 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற ரெக்யர்மெண்ட், இது வேற ரெக்யர்மெண்ட். இப்போ நான் டிகிரி முடிச்சிருக்கேன்னா நான் 12th தனியாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும், 10th தனியாக டிகிரிக்கு தனியாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். இப்போ நான் 12th மட்டும் தான் முடிச்சிருக்கேன்னா 12th மட்டும் அப்ளை பண்ணால் போதும். கிளியரா? புரியுதா? கிளியர். சரி, இப்போ இதுக்கான ஃபஸ்ட்டு எனக்கு நீங்கள் உங்களோட டவுட் என்னன்னு நான் கிளியராக சொல்லிடுறேன். குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் எப்படி சிலபஸ் சேம் இருக்கிற மாதிரி இந்த 12th எனி டிகிரிக்கும் சிலபஸ் ஆர் சேம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ். ரெண்டுக்கும் வெவ்வேறு சிலபஸ் கிடையாது, சேம் சிலபஸ். ஓகே சார், ஓகே கிளியர். ரெண்டுக்கும் வேறு ஒரே சிலபஸ். ஓகே. அடுத்த ஸ்டேஜ், நான் இத்தனை வயசு இருக்கேன், நான் அப்ளை பண்ண முடியுமா? வயசு ரெண்டும் ஒன்றா கிடையாது. இங்கே எதுக்கு? எனி டிகிரிக்கு வயசு சொல்கிறேன் பாருங்க, 18லேருந்து 36க்குள்ள நீங்கள் இருந்தால் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறது காமனுக்கு சொல்கிறேன். இங்கே 18லேருந்து 33 வயசு அப்ளை பண்ணலாம். இதுவும் காமனுக்கு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 39 வயசு வரைக்கும் எழுதலாம். நான் இப்போ சொல்கிறது டிகிரி. இந்த சைடு டிகிரின்னு எழுதியிருக்கேன், மறந்துடாதீங்க. அப்போ 17லேருந்து 36 காமனு. ஓபிசி கேட்டகரி இருந்தால் 39. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 41. இது எல்லாம் டேட்டு நீங்கள் எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா 1/1/2025 உங்களுக்கு எடுத்துக்குவாங்க. 1/1/2025 ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் வயசு எத்தனை
சார் நான் 34 வயசு எழுதலாம், 36 வயசு எழுதலாம் சார், நான் ஓபிசி எம்பிசிக்குள்ளே வருவேன். ஸோ எம்பிசி நல்லா கொஞ்சம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி ஆகணும். அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படி ப்ரொசீஜர்னு கூட சொல்லிடுறேன். இ சேவை மையத்தில் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கலாம். நான் கிரீமி லேயர்னு சொல்லுவாங்க. அதை பேசுனா அது ஒரு டிபார்ட்மெண்ட். நான் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா தான் ஓபிசி கேட்டகரி, இல்லைன்னா நீங்கள் ஜென்ரல் கோட்டாவுக்கு தான் போவீங்க, மறந்துடாதீங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாத மாணவர்கள் இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்வாணையத்துக்கு நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா உங்களை எம்பிசியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஓசி கேட்டகரியை தான் கன்சிடர் பண்ணுவாங்க, மறந்துடாதீங்க. கிளியரா? புரிஞ்சுதா? எஸ். இப்போ இந்த 39 41 அப்போ இங்கே ஏஜ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 38, அதாவது 36 ஓபிசி, 38 எஸ்சி எஸ்டி. கிளியர்? புரியுதா? இதே மாதிரி தான் இங்கேயும் 1/1/2025 கால்குலேஷன் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா, சரிங்களா, ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா இதிலிருந்து 10 வருஷத்துக்கு உங்களுக்கு என்னது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இங்கேயும் 10 வருஷத்துக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். 10 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் சொல்கிறது புரியுதா? ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 10 வருஷம், நார்மல்னா இதுலேருந்து ஒரு 10 வருஷம், 46 வயசு வரைக்கும் எழுதலாம். இதில் வந்து ஒரு 10 வருஷம், 49 வயசு, அது இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா. ஹேண்டிகேப்டு ப்ளஸ் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் இதுலேருந்து ஒரு 10 வருஷம், 49 வயசு வரைக்கும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் இதுலேருந்து ஒரு 10 வருஷம், 51 வயசு வரைக்கும் எழுதலாம். நான் சொல்கிறது புரியுங்களா? புரியுதா இல்லையா? அதே போல் தான் இங்கேயும். அப்போ ஏஜில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. எப்படி அப்ளை பண்ணுறது அதை முதல்ல சொல்லு. அடுத்து 10th வருது, 12th டிகிரிக்கு. ஓகே, இதான் நம்ம நேற்று பார்த்தோமே. டிகிரிக்கு 8113 போஸ்ட், 8113 போஸ்ட். இங்கே 3445 போஸ்ட். இது ஓவரால் இந்தியா. ரயில்வே ரெக்கமெண்ட் போர்டு எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னா, ஓவரால் இந்த 8113 ஒவ்வொரு ரீஜன் வைஸ் பிரிப்பாங்க. இப்போ சென்னை ரீஜன் அப்படின்னு பிரிப்பாங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது சென்னை ரீஜனா, ஹைதராபாத் ரீஜனா, இல்லை திருவனந்தபுரம் ரீஜனான்னு செலக்ட் பண்ணி தான் மூவ் பண்ணணும். ஒட்டுமொத்தமாக இந்த 8113 போஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த 8113 போஸ்ட்டு இவங்க ஒவ்வொரு ரீஜனுக்காக பிரிச்சுப்பாங்க. இப்போ எனக்கு நான் சென்னையில் தான் பணியாற்றணும்னு விரும்புகிறேன். சென்னை மீன்ஸ் சென்னை ரீஜனுக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரயில்வே ரெக்கமெண்ட் போர்டில் தான் நான் பணியாற்றினா நீங்கள் என்ன பண்ணணும்னா RRB எங்கே சென்னை ரீஜனில் தான் அப்ளை பண்ணணும். ஹைதராபாத்னா ஹைதராபாத்தில் தான் அப்ளை பண்ணணும். சார் நான் ஒரே இதில் 2 இதில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்காதீங்க. அப்ளை பண்ண முடியாது. ஒரே நாள் தான் எக்ஸாம் பாங்க, உங்களால் எழுத முடியாது. இப்போ சில பேர் நான் ஹைதராபாத்தில் ரிலேஷன் இருக்காங்க, நான் அங்கே எழுதலாம்னு தாராளமாக எழுதலாம். அப்போ நீங்கள் ஹைதராபாத் RRB வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அதே போல் தான் இங்கேயும். இப்போ இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, நம்ம தமிழ் மீடியம் மாணவர்கள் நம்ம தமிழில் தான் எக்ஸாம் எழுத போகிறோம். அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வேலை பார்க்கணும்னு நினைப்போம். அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்? சென்னையை சூஸ் பண்ணணும். இப்போ மதுரையில் இருக்கிறவங்க மட்டும் உங்களுக்கு மதுரை இதில் இருக்கீங்களா, உங்களுக்கு சென்னை ரீஜன் கிடையாது, உங்களுக்கு திருவனந்தபுரம் ரீஜன் பார்த்துக்கோங்க. ஸோ திருவனந்தபுரத்தில் தான் மதுரை ரீஜன் உள்ள வருது. என்ன பண்ணுறது? ஒரே ஒரு கோடு தான், அந்த சைடு புதுக்கோட்டை, இந்த சைடு திருச்சிராப்பள்ளிங்கிற மாதிரி மதுரை திருவனந்தபுரம் ரீஜனுக்குள்ளே இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ அதை நல்லா கவனிச்சுங்க. மேக்ஸிமம் நீங்கள் வைக்கக்கூடிய தேர்வு தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா? தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில் இருக்கும். தமிழ் எழுதலாமா? தாராளமாக எழுதலாம், மறந்துடாதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை ரீஜனுக்கு 436 போஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 196 போஸ்ட் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது சென்னை ரீஜன். இந்த மாதிரி ஹைதராபாத், மும்பை, டெல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இந்த 8113. அப்போ நம்ம எதுக்கு போஸ்டிங் போடுறோம்? RRB சென்னைக்கு. கிளியருங்களா? இங்கே RRB சென்னைக்கு. இந்த வேகன்சி கூடலாம். எப்படி குரூப் 4 குரூப் 2க்கு வேகன்சி கூடுற மாதிரி இதுக்கு கூடலாம். இதுக்கு எக்ஸாம் டிசம்பர் மாதம் வரும் என நம்பப்படுது. எக்ஸாமினேஷன் எப்போங்கிறது இனிமேல் தான் சொல்லுவாங்க, மறந்துடாதீங்க. கிளியர் கட்? இப்போ இதுக்கான போஸ்டிங் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ கிளியராக சொல்கிறேன். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு RRB சென்னையில் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். டிக்கெட் சூப்பர்வைசர் அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ டிக்கெட் சூப்பர்வைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபா சம்பளம், அதாவது 60,000 ப்ளஸ் ஸ்டார்டிங் சம்பளம். ஸ்டேஷன் மாஸ்டர் இதுக்கும் 60,000 சம்பளம். அடுத்து குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் இதுக்கும், அதாவது குட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் 70,000 ரூபா சம்பளம். அதுக்கப்புறம் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அதுக்கப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டைப்பிஸ்ட்னு எந்தெந்த இடத்துல வருதோ அவங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் ஒன்று இருக்கும், மறந்துடக்கூடாது. அதே போல் 10th நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அடுத்து அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்,
அடுத்து ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், இன்னொன்று ட்ரெயின் கிளர்க். ஆக மொத்தம் 12th டிகிரிக்கு என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகையான போஸ்ட். அதில் 2 டைப்பிஸ்ட் வருது. ஒன்று வந்து கிளர்க்கு, டிக்கெட் கிளர்க் ஒன்று, இன்னொன்று ட்ரெயின் கிளர்க் ஒன்று. நம்ம சேலரி அப்படிங்கிறது 30,000 ரூபாய்க்கு மேலே நம்பப்படுது. டைப்பிஸ்ட் வருது, இதில் 2 டைப்பிஸ்ட் வருது. சார் அந்த டைப்பிஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் டைப்பிஸ்ட் முடிச்சிருக்குமா அப்படின்னா அந்த டைப்பிங் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க, அதில் கிளியர் பண்ணணும். அது என்ன சார், ரொம்ப ஈஸி. 30 வேர்டு அடிக்கணும் ஒரு நிமிஷத்துக்குள்ள. இங்கிலீஷ் வேர்டு, ஹிந்தி கிடையாது, இங்கிலீஷ் வேர்டு. இங்கிலீஷ் வேர்டு நீங்கள் டைப் பண்ணணும். எத்தனை வேர்டு? 30 வேர்டு. எத்தனை நிமிஷத்தில்? ஒரு நிமிஷத்தில். அது கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடலாம். ஆனால் டைப்பிங் முடிச்சிருந்தீங்கன்னா அதில் போங்க, இல்லைனா வேண்டாம். அதான் என்னோட ஒப்பீனியன். அப்போ டிகிரிக்கு 60,000 ரூபா 70,000 ரூபா சம்பளம், இங்கே 30,000 ரூபா ப்ளஸ் சம்பளம். அவ்வளோதான், கிளியராக புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் கிளர்க்கு கேட்டகரி, இதெல்லாம் ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டகரி, டிக்கெட் சூப்பர்வைசர் கேட்டகரி. ஓகேவா? இப்போ நான் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கணும்னா அதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆஃப்லைனை சூஸ் பண்ணிக்கிங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும்தான் இருப்பார். டிக்கெட் சூப்பர்வைசர் ஆஃப்லைன் அண்டு ட்ராவல் அண்ட் ஆஃபீஸ் ரெண்டுலேயுமே இருப்பார். நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. அதை நான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அப்ளை பண்ணும்போது நான் எப்படி ஹவு டு அப்ளைன்னு ஒரு வீடியோ போடுவேன், அதில் நான் கிளியராக சொல்லிடுவேன். இது ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி, இதெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். 70,000 ரூபா சம்பளம்னா ட்ராவல் ப்ளஸ் ஆஃபீஸ் ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? கிளியரா முடிச்சுங்க சார். புரியுது சார், இது இத்தனை வேகன்சி இத்தனை வேகன்சி கிளியர் சார். இப்போ நான் அடுத்து என்ன சார் தெரிஞ்சுக்கணும்? ரெண்டுக்கும் சிலபஸ் சேம்னு சொல்லிட்டேன். முதல்ல இதனுடைய செலக்ஷன் ப்ராசஸ் என்ன? சிபிடின்னு சொல்லுவாங்க. சிபிடி 1, அடுத்து சிபிடி 2, அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிவி. ஃபர்ஸ்ட் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓஎம்ஆர் சீட்டை கொடுத்துட்டு அடிக்கிற வேலை இங்கே இல்லை. கம்ப்யூட்டரில் உட்காந்து கிளிக் பண்ணக்கூடிய வேலை. ஐ மீன் டெஸ்ட் பேட்டர்னை சொல்கிறேன். ஸோ அதான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இதுக்கான கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும். நம்ம சூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ரெண்டுக்கும் சிலபஸ் சேம். சிலபஸ் என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போ சிபிடியோட கொஸ்டின் செஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தம் 100 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். எவ்வளோ மணி நேரம்னா 1.5 மணி நேரம். எவ்வளோ மணி நேரம்? 1.5 மணி நேரம். இது ரெண்டுக்குமே காமன். இப்போ நான் சொல்கிறது ரெண்டுக்கும் காமன். 1.5 மணி நேரத்தில் நீங்கள் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அந்த 100 கொஸ்டினோட பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா 40 30 30. 40ங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன கேட்பாங்கன்னா சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, பொலிட்டிக்கல் எல்லாம் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர் எல்லாமே வந்துடும். கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் குரூப் 2 லெவலில் கம்பேர் பண்ணால் ஈஸியாக இருக்கும். புரியுதா? கொஸ்டின் எளிமையானதாக தான் இருக்கும். ஆனால் டைமிங் தான் பத்தாது. அதான் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லிடுறேன். அது ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு, என் பொறுப்புன்னு வச்சுக்கோங்க. அப்போ 40 ஜென்ரல் ஸ்டடீஸில் எல்லாமே வந்துடுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய 30 ஆப்டிடியூட். ஆப்டிடியூட்டில் நம்ம டிஎன்பிசி படித்தது தான் எல்லாம் பார்த்தாச்சு. ஏஜ் ப்ராப்ளமு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராபபிலிட்டி, வேறு ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஹச்சிஎஃப் எல்சிஎம் இதெல்லாம் வருது. இதுவும் கொஸ்டின் எளிமையானதான் இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன். அடுத்து ரீசனிங். ரீசனிங் நம்ம படிக்க போகிறோம். சில்லாசிசம்னா என்ன, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன, டைஸ்னா என்ன, கேலண்டரா என்ன, கிளாக்னா என்ன, எல்லாமே நான் நடத்துகிறேன். கண்டிப்பாக உங்களை நான் தயார்படுத்துகிறேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த சிபிடியில் நான் கிளியர் சிபிடி 1ல் நான் கிளியர் பண்ணால் தான் சிபிடி 2க்கு போக முடியும். இதுக்கும் அதே சிலபஸ் தான். கேள்வியோட தரம் தான் கொஞ்சம் கூடுதல் வரும். ரெண்டுக்கும் நல்லா கொஞ்சம் ரெண்டுக்கும் சேம் சிலபஸ் தான். இது ரெண்டுக்கும் சேம் சிலபஸ் தான். நம்ம படிக்க போகிறது ஒரே சிலபஸ் தான். டிகிரி முடித்தவங்க ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் தான். 12th முடித்தவங்க அதுக்கு ஒரே சிலபஸ் தான். இங்கே பேட்டர்ன் எப்படி சார்? மொத்தம் எத்தனை கொஸ்டின் வருதுங்க? எத்தனை கொஸ்டின் வருது? ஸோ 100 கொஸ்டின். இந்த 100க்கு 1 மார்க்கு. இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. 3 கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா 1 மார்க்கு கம்மி செய்யப்படும். அதான் 1/3 நெகட்டிவ் மார்க்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும், விவேகமாகவும் இருக்கணும், தப்பும் பண்ணக்கூடாது. இதில் தான் நம்ம ஆளுங்க கோட்டை விட்டுறாங்க. டிஎன்பிசியில் எதை வேணாலும் அடி, தப்பா பரவாயில்ல. இங்கே அந்த வேலைக்கே இல்லை, இங்கே அந்த இடத்துக்கே இல்லை. டிஎன்பிசியில் நெகட்டிவ் மார்க் வந்துடும், அது அடுத்த விஷயம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இதில் நீங்கள் நெகட்டிவ் இருக்கிறதுனால தெரிஞ்சா தொடு, தெரியலையா விட்டுரு. அதுக்குன்னு எதுவுமே தெரியலைன்னு விடக்கூடாது. அப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. சரி, அடுத்து இங்கே வருவோமா? நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியுதானே? ஸோ இங்கே 100 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 1 மார்க். 100 மார்க் நீங்கள் 85 எடுத்துட்டீங்கன்னா சிபிடி 1 கிளியர்.
சிபிடி 1 கிளியர் பண்ணதுக்கப்புறம் சிபிடி 2க்கு போவீங்க. இப்போ இந்த சிபிடி 2க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா சிபிடி 1 அட்டன் பண்ணாலே நீங்கள் வாங்கின இந்த காசை அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்னா எவ்வளோ சார் கொடுக்கணும் அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு மேல் அண்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு 500 ரூபா. இந்த சிபிடி 1 அட்டன் பண்ணீங்கன்னா உங்கள் மெயில் அட்ரஸுக்கு சார் நீங்கள் சிபிடி 1 அட்டன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நாங்கள் உங்கள் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண போகிறோம், அந்த மெயில் அட்ரஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அதில் அப்ளை பண்ணி உங்கள் ரீஃபண்ட் அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 400 ரூபா கொடுப்பாங்க. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேலுக்கு ஃபீமேல்னாலே ஃப்ரீ தான். அப்புறம் உங்களுக்கு தெரியும் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி அவங்களுக்கும் ஃப்ரீ தான். ஹேண்டிகேப்ட் அவங்களுக்கும் ஃப்ரீ தான். அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும்? 250 ரூபா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். ஆனால் சிபிடி 1 அட்டன் பண்ணீங்கன்னா, ஃபீமேலாக இருந்தீங்கன்னா, ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா, ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருந்தீங்கன்னா, அப்புறம் எஸ்சி எஸ்டி சில கேட்டகரி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த 250 ரூபாயுமே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. புரியுதா இல்லையா? இது சிபிடி 1 அட்டன் பண்ண நீங்கள் வாட்டுக்கு சிஸ்டத்துக்கு அட்டன் பண்ணி சும்மா வீட்டில் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்காக நீங்கள் சிஸ்டத்தெல்லாம் ரெடி பண்ணி கம்ப்யூட்டர்லாம் சிஸ்டம்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா அதுக்கு தான் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ். கிளியர்? இப்போ இதுக்கு 100 கொஸ்டின், இதுக்கு 120 கொஸ்டின். எத்தனை கொஸ்டின்? 120 கொஸ்டின். இது எப்படி சார் வரும் அப்படின்னா 50 35 35 120 கேள்விகள். நான் சொல்றது புரியுதா? மொத்தம் எத்தனை கேள்விகள்? 120 கேள்விகள். அதே சிலபஸ். இப்போ இதுல இருந்து என்ன தெளிவா தெரியுது அப்படின்னா, ஈஸி டைமிங் மேனேஜ்மெண்ட்டும் மேக்ஸும் மட்டும் நீங்க பக்காவா போட்டுட்டீங்கன்னா கன்ஃபார்ம் போஸ்டிங் எழுதி கொடுத்துடலாம். அப்ப இதுக்கு நம்ம ரெடி ஆகணும். மிக முக்கியமாக தமிழ்நாட்டில இருந்து தமிழ் வழியில் படித்தவர்கள் ரயில்வே போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்மியான பேர் தான் இருக்கிறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் நீங்க போய் நம்ம பார்த்தீங்கன்னா, வேண்டாம் நம்ம பேசிட்டே போகலாம். தமிழ் படித்த மாணவர்கள் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்குள்ள போகணும். சென்ட்ரல் போர்டு எக்ஸாம்ல முக்கியமா ரயில்வே போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போற ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம போகணும். அதுக்கான அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்றோம். புரியுதா? ஸோ கண்டிப்பாக இதில் நீங்க கிளியர் பண்ண முடியும். எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். வேற என்ன சொல்லிட்டேன்? ஏஜ் உங்களுக்கு சொல்லிட்டேன், பேமெண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த எப்படி சொல்றது, மெடிக்கல் டெஸ்ட் மாதிரி ஒன்று வைப்பாங்க. அதாவது கண் பார்வை திறன் கொண்டவர்களாக இருக்கணும். அதுக்கு சில A1 A2 இந்த மாதிரி சில சேஞ்ச் இருக்கு. இப்போ நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்க அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், அப்ளை பண்ணிடலாம். இல்லை சார் நான் கண்ணாடி போடுறேன், எனக்கு பவர் கிளாஸ் போடுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் எனக்கு நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அந்த டீட்டெயில் மட்டும் தனியாக சொல்லிடுறேன். ஏன்னா வளவளன்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ அப்ளை பண்ணிடலாமா? ரெடியா? எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். சார் கொஸ்டின் எப்படி இருக்கும் சார், ஒரு சாம்பிளாக ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். நம்மளுக்கு கேட்குறது வெறும் 100 கொஸ்டின். அந்த 100 கொஸ்டின் நம்மளுக்கு தெரியாது வெறும் 80 கேள்வி தான் தெரியும். அந்த 80 மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு வந்தால் நம்ம பாஸ். லாஸ்ட் டைமில் வந்து அப்ளை பண்ணுறவங்க 100 கொஸ்டினுக்கு எவ்வளோ அட்டன் பண்ணாங்க. அதே நேரத்தில் இந்த சொன்னேன் இல்லையா, இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அதில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அதை நான் ஆப்டிடியூட் டெஸ்ட் அவங்களுக்கு மட்டும், ஏன்னா இங்கே ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கிறவங்களுக்கு மட்டும், அவர் ஆஃபீஸில் மட்டும்தான் வேலை வருது. அப்போ கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் டைப்பிங் முடிச்சவங்களுக்கு அது சொன்னல டைப்பிங் டெஸ்ட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 30 வேர்ட்ஸ் தான் இங்கிலீஷில் அடிக்கணும். அவ்வளோதான். ஃபைனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அப்போ என்னன்னா, இந்த மார்க் எடுத்துக்குவாங்களான்னா ஃபர்ஸ்ட் சிபிடியில் ஜஸ்ட் வந்து உள்ள நுழையிறதுக்கு மட்டும்தான். சிபிடி 1 மார்க்கை எடுத்துக்க மாட்டாங்க, சிபிடி 2 மார்க்கை தான் எடுத்துக்குவாங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? கன்ஃபார்ம் நம்ம இதுக்குள்ளே நுழையிறோம். இதை நம்ம கிராக் பண்ணுறோம். மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். என்னென்ன செக்ஷன், என்னென்ன புக்கு ஃபாலோ பண்ணணும் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. அதே நேரத்தில் நம்ம பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் ஃபீஸ் எதுவுமே பேமெண்ட் பண்ண வேணாம். சார் நான் புது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கேன் சார் அப்படின்னா நான் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதே நேரத்தில் இது முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு ரீசனிங்கு வந்து டெய்லியும் டைமிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நடத்துகிற கிளாஸை கண்டிப்பாக டெஸ்ட்டு வைப்பேன். அது நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அதே நேரத்தில் புக்கில் படிக்கிறத விட நீங்கள் ஃபோன்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சிஸ்டத்தில் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. சிஸ்டத்தை வச்சு டக்குன்னு போட்டு A, டக்குன்னு போட்டு P, அந்த மாதிரி அட்டன் பண்ணணும். மறந்துடாதீங்க. நான் ஒரு பிளானில் இருக்கேன், நீங்களும் அதே பிளானில் இருங்க. நம்மளுக்கான பிளானு கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதிலிருந்து நம்ம செட்டிலேருந்து ஒரு டீமை நம்ம கண்டிப்பாக ரயில்வே டிபார்ட்மெண்ட் போர்டுக்கு கொண்டு போகிறோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கிறவங்க உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சோரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.